ஹாய், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதை நல்லா வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதாவது அடுப்பை நல்லா மீடியம் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் வறுக்கிறேன்னா அது லைட்டாக கோல்டன் கலரில் வந்தால் போதும். அது வரைக்கும் வறுத்தா போதும். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். அப்போ வறுத்தாச்சா, அப்போ நம்ம அடுப்பை அமர்த்திட்டு அடுத்தது அரை கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முன்னாடியே நான் ஒரு கிண்ணத்தில் தண்ணி காய வச்சுட்டேன். இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை மறுத்தோம்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு போட்டு அது ஒரு பக்கம் வேகுது, ஒரு பக்கம் ஜவ்வரிசி வேகுது. இப்போ அடுத்தது 1/4 கிலோ வெல்லத்தை எடுத்திருக்கோம். தேங்காய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வெல்லத்தை வேக வைக்கலாம். இப்போ பாருங்களா, அது கூட பாசிப்பருப்பும் வெந்துருச்சு நல்லா. இதை பாருங்களா, காட்டுறேன் பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சா? இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சோம்ல, அதையும் இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா நல்லா தண்ணி பதத்தெல்லாம் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். நல்லா ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். நல்லா தண்ணி பதத்தில் தான் இருக்கணும். இப்போ வெல்லமும் நல்லா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதையும் நம்ம வடிகட்டி ஊற்றிடலாம். இப்போ நான் ஊற்றிட்டுருக்குறேன். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? கொதிச்சாச்சு. எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நல்லா கொதிச்சிடுச்சா? இப்போ அடுத்து நம்ம தேங்காய், ஏலக்காவை அரைச்சிட்டு அதையும் நம்ம எல்லாத்தையுமே போட்டுடலாம். எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? பாருங்கள், இது மாதிரி தான் தண்ணி பதமாக இருக்கணும். அடுத்தது முந்திரி, திராட்சை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம தேங்காய் போட்டோடனே லைட்டாக சூடாகும் பார்த்திங்களா? இது மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். லைட்டாக சூடாகும் போது நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு கிண்ணத்தில் நான் ஊற்றிட்டு என் பொண்ணுகிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுன்னு. நீங்களும் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு சூப்பராக இருக்குதுன்னு